இந்த திமுகவினுடைய கொள்கையை பேசக்கூடிய, சித்தாந்தத்தை பேசக்கூடிய அனைவருக்கும் சொல்லக்கூடிய விஷயம், அண்ணாதுரை அவர்கள் இறுதி வரை இறுதி வரை அவர் ₹1 கூட அவர் லஞ்சம் அப்படின்ற ஒரு சொல்லுக்கு அவர் ஆளாகாமல் இருந்தார். அது நேர்மையை கடைபிடித்தார். அதனால்தான் அண்ணாதுரை அவர்களை நாம் அனைவரும் போற்றுகின்றோம். அதாவது அப்படின்றத பார்க்கின்றோம். அப்படி அந்த மாதிரி ஒரு கொள்கையை வைத்துக் கொண்டு நீங்கள் இப்படி இவ்வளவு சம்பாத்தியம் செய்திருக்கிறீர்கள் என்றால் நம்ம என்ன சொல்றது உங்களை அதாவது ஊழல் தான் முதல் குற்றச்சாட்டு. அதாவது கொள்கை, சித்தாந்தம், மற்ற சிந்தனை, இன்னப்பெற அனைத்தையும் விட ஒரு மிக பிரதானமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஊழல். அந்த ஊழலுக்கு பதில் சொல்லுங்கள். என்ன இன்னைக்கு இப்ப கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் கோடி இன்றைக்கு கடன் வைக்கிறது. இந்த கடனுக்கு பதில் சொல்லுங்க. என்ன இந்த கடன் நீங்க அதான் கேட்ட, வெளிநாட்டுல போய் நீங்க முதலீடு செய்யறீங்க. வெளிநாட்டுல இருந்து சில நேரங்களில் முதலீடுகள் வருகிறது. இந்த முதலீடுகளால் நம்முடைய தமிழக மக்களுக்கு என்ன பயன் கிடைத்திருக்கிறது, தமிழக அரசாங்கத்திற்கு என்ன பயன் கிடைத்திருக்கிறது, நீங்கள் வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அப்படி இப்படின்லாம் சொல்லலாம். அந்த லாபத்தில், வருமானத்தில் தமிழ்நாட்டினுடைய கஜானாவிற்கு ப்ராஃபிட் ஷேர் வந்திருக்குதா? தமிழக மக்களுக்கு இது பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இத்தனை பர்சன்டேஜ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நான் ப்ராஃபிட் ஷேர் கொடுக்க போறேன் அப்படின்னு எந்த கம்பெனியா வந்திருக்காங்களா? இல்லையே. ஸோ இப்போ இங்க இருக்கக்கூடிய மேன் பவர், இங்க இருக்கக்கூடிய ரிசோர்சஸ், இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி, இங்க இருக்கக்கூடிய வாட்டர் ரிசோர்ஸ், அந்த எல்லாம் அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு நமக்கு தமிழ்நாடு மக்களுக்கு எந்த ப்ராஃபிட்டும் கிடையாது, கவர்மெண்ட்டுக்கு எந்த ப்ராஃபிட்டும் கிடையாது. ஸோ நீங்க டாக்ஸை மைண்ட் பண்ணக்கூடாது. ப்ராஃபிட்ல என்ன ஷேர் இருக்கு? ஒரு 20% ஷேர் இருக்கு, 30% ஷேர் இருக்கு, 40% ஷேர் இருக்கு. இந்த 50% ஷேர் கவர்மெண்ட்டுக்கு இருக்கணும். இந்த மாதிரி பார்ட்டிஸுக்கோ இல்லை பார்ட்டியில இருக்க உங்க ஃபேமிலிஸுக்கோ இருக்கக்கூடாது. சார் விஜய் அந்த கேள்வியை சரியாக கேட்டிருக்கின்றார். இந்த கேள்வியை ஒவ்வொருவரும் நீங்கள் அனைத்து எம்எல்ஏக்கள், மினிஸ்டர்ஸ், அதாவது இப்ப இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ், இதற்கு முன்பு இருக்கக்கூடிய அதிமுக அமைச்சர்களாகட்டும், இல்ல பாஜகவினுடைய தலைவர்களாகட்டும், யாராக இருந்தாலும் நீங்கள் அவர்களை நீங்கள் கேள்வி கேட்பதற்கு தயாராகிக் கொள்ள வேண்டும். நல்ல கேள்வியை விஜய் கேட்டிருக்கிறார்.